முழுமையான புரட்சி இலக்கியங்கள் கண்ணோட்டத்தோடு அணுகினால் நமக்கு அதற்குரிய அந்த மூட் செட்டிங் என்று சொல்வார்கள், அதற்கான மன இயல்பை நாம் பெறுவதற்கான உத்வேகம் நமக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். நான் சேகுவேராவின் ஒரு வாசகத்தோடு தொடர்ந்து every revolution will not only have a book but an entire library என்று சொன்னான் சேகுவேரா. ஒவ்வொரு புரட்சிக்கும் பின்னால் புத்தகங்கள் மட்டுமல்ல, ஒரு நூலகமே இருக்கும் என்று வாசிக்கும் முக்கியத்துவத்தை, புத்தக வாசிப்புதான் புரட்சியை நோக்கி உங்களை எடுத்துச் செல்லும் என்பதை இதைவிட தெளிவாக யாரும் விவரிக்க முடியாது. புரட்சி இயக்கங்களில் நூல்களின் பங்கு என்று வருகின்ற பொழுது 3 அற்புத கவிதைகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. 3மே புரட்சிகர இயக்கவாதிகள் வகுத்த கவிதை. மாயகோவ்ஸ்கி எழுதுகின்றான், ஒரு சமையல் புத்தக குறிப்புகளை பார்த்து உணவு தயாரிப்பது போல புரட்சி வருவதில்லை, அதற்கு போராளிகளே புத்தகங்களாக மாற வேண்டிய கலையை கற்க வேண்டியிருக்கிறது. பாப்லோ நெருதா ஒரு கவிதையை சொல்லுகின்றான், எனக்கும் வசந்தங்களை பாட ஆசைதான், நல்ல கவிதை நூல்களை மனப்பாடம் செய்யும் நிறுவனம் எனக்கும் உண்டு, ஆனால் வீதியெல்லாம் ரத்தம், வீதியெல்லாம் ரத்தம். இப்போதைய தேவை யுத்த புத்தகம், புத்தக யுத்தம். புத்தகங்களை கலக்காமல் புரட்சி குறித்து மாமனிதர்கள் எழுதுவதே இல்லை. அதைவிட அற்புதமாக செல்வனார் நாட்டின் புரட்சி கவிஞன் லோர்ட் டால்டன் மிக சிறப்பான ஒரு கவிதை வரியை நமக்கு தருகிறான். 4 மணி நேர சித்திரவதைக்கு பிறகு அதிகாரியும் மற்ற 2 போலீஸும் ஒரு வாளி தண்ணீரை வீசி கைதியை எழுப்பிட கர்னல் கடைசியாக சொன்னான், உன் கடைசி விருப்பத்தை சொல். என் கடைசி ஆசை உயிர் விட அவசியமான சேவின் படம் கொண்ட ஒருதான். ஒரு புத்தகத்தை கையில் அணைத்துக் கொண்டு இறந்து போவதை தான் ஒரு புரட்சிகர போராடி என்றைக்கும் தன் அடையாளமாக இருக்கிறான். நான் சில நாவல்களை எடுத்துக்கொண்டு புரட்சிகர தலைமையை எப்படியெல்லாம் அந்த வாசிப்பு பாதித்தது என்கிற இடத்திலிருந்து நுழைய லெனின் ஒரு இடத்தில் எழுதுகின்றார், என்னை பொறுத்தவரையில் ஷெர்னேஸ்வஸ்கிக்கு பிறகு மக்சிம் கார்கி தான் என்னை ஆட்கொண்டான் என்று எழுதுகிறார். மக்சிம் கார்கியை எனக்கு தெரியும். அவரை வாசிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய நமக்கு கிடைத்துள்ளன, சோவியத் இலக்கியங்களை வாசிக்கிறது மூலம். ஆனால் நமக்கு செர்னிசெஸ்கியே தெரியாது. எனவே நான் அவனை தேடி சென்றேன். நிக்கோலாய் செர்னிசெஸ்கி ஒரு ரஷ்ய பத்திரிகையாளர். புரட்சியை உத்வேகத்தோடு எதிர்கொண்ட மாமனிதன். அவன் எழுதிய நாவலின் தலைப்பு வாட் இஸ் டு பி டன். அதே தலைப்பில் லெனின் பிற்காலத்தில் தன்னுடைய கொள்கைகளை முன்வைக்கும் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்றால் இந்த தலைப்பே லெனினை எவ்வளவு பாதித்திருக்கிறது. இந்த அற்புதமான இந்த நாவலை 1863 இந்த நாவலை ஒரு சிறைச்சாலையில் இருந்து கொண்டுதான் செர்னிசெஸ்கி எழுதியிருக்கிறார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சிறையில் ஜான் ஆட்சி அவரை சித்திரவதைகளோடு அழைத்து வைக்கிறது. அங்கே அவருடைய புரட்சிகர தோழர்கள் எல்லாம்
சைபீரியாவுக்கு அவர் நாடு கடத்தப்படுவதற்கு முன் இந்த நாவலை எப்படியோ சிறைச்சாலையிலிருந்து கிடைத்து வந்து அதை வெளியிட்டார்கள் என்கிற ஒரு குறிப்பையும் லெனின் கொடுத்திருக்கிறார். இந்த நாவலில் மிக அற்புதமான ஒரு விஷயம், இது ஒரு பெரிய த்ரில்லராக எழுதப்பட்டுள்ளது. புரட்சிகர இலக்கியங்கள் எப்போதுமே ஒரு த்ரில்லிங்கா இருக்காது, பாத்தீங்கன்னா ஒரே துயரமா போயிட்டு இருக்கோம் என்பதற்கு எதிராக ஒரு புரட்சிகர இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இந்த நூல் இருக்கு. ஒரு ராணுவ அதிகாரி ஒரு ஊருக்கு வந்து இறங்குகிறான். அந்த ஊருக்கு ஒரு லாட்ஜுக்கு போறான். எனக்கு உணவும் இந்த இரவு தங்கவும் இடம் தர சொல்லி தன்னுடைய ஐடி கார்டை காமிச்சு நுழையலாம். அடுத்த காலையில போய் கதவை தட்டுகிறார்கள். கதவை திறக்க முடியல. இடிச்சுட்டு உள்ள போனா உள்ள யாருமே இல்லை. அது ஒரு குறிப்பு தான் இருக்கிறது. ஒரு ரயில் பாலத்தின் குறிப்பு. அந்த இடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அங்கே அவன் பிணம் கிடக்கு. இப்படிதான் இந்த நாவல் தொடங்கும். அங்கிருந்து ஒரு செய்தி போகிறது. அவ வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது ஒரு பெண்மணியை நோக்கி போகிறது. பலோனா என்பது அந்த பெண்மணி. இந்த பலோனாவிடம் வந்து சேர்கின்ற செய்தி, கவலைப்படாதே, உங்களை நான் இதுவரை நன்றாக வைத்துக் கொண்டிருந்தேன், மகிழ்ச்சியோடு தான் சாகிறேன் என்று அவன் எழுதிய துண்டு சீட்டாக இருக்கிறது. உண்மையான கதை அங்குதான் தொடங்குகிறது. மிக அற்புதமாக அந்த பெண்மணிக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வருவதற்கு ஒரு மருத்துவன் வருகிறான். அந்த மருத்துவனோடு அவளுக்கு தோழமை உணர்வு இருக்கிறது. அங்குதான் அவர்கள் தங்களுடைய புரட்சிகர ரகசிய இயக்கத்தை நடத்துகிறார் என்கிற விஷயம் வந்தது. அந்த இயக்கம் எப்படியெல்லாம் நடைபெறுகிறது, ஒரு இயக்கத்தை எப்படி கட்ட வேண்டும், அந்த இயக்கத்திற்கான அடிப்படைகள் என்ன என்கின்ற விஷயம் மெல்ல மெல்ல தெளிவாக இடம்பெறும் பொழுது, அந்த இராணுவ அதிகாரியின் மனைவியாக இருக்கும் அவள் அந்த அமைப்பினுடைய ரகசிய செயலராக இருக்கிறார். அவள் எப்படியெல்லாம் செயற்பட்டாள், அவளுக்கென்று ஒரு சிக்கல் வரும் பொழுது அதுல என்ன ஒரு அருமையான ஒரு இடம் வரும்னா, ஒரு பெரிய ஒரு தன்னுடைய அந்த அறைக்குள்ள ஒரு டெய்லரிங் தான் அவன் வச்சிருப்பான். அந்த டெய்லரிங்க்கு நடுவுல பக்கத்துல மூட்டை மூட்டையா எல்லாம் துணி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு நடுவில் அவள் அந்த அமைப்புக்கான நூலகத்தை நடத்தி கொண்டிருப்பார். இந்த மருத்துவனும் அவளும் இணைந்து அவங்க கையில் வைத்துக் கொண்டு கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோவை கையில் வைத்துக் கொண்டு உரையாடுகின்ற இடம் மிக அற்புதமாக இருக்கும். அந்த நாவல் இப்படியாக முடிகிறது. கடைசியில் மிக கொடூரமாக மக்களை ஜார் ஆட்சியின் சார்பில் அந்த பகுதியில் அதிகாரத்தை செலுத்தி ஆண்டு கொண்டிருக்கும் அந்த இராணுவ அதிகாரியை யார் கொள்வது என்கிற இடம் வரும் பொழுது அந்த இடம் திரும்ப அந்த லாட்ஜில் போய் முடிகிறது. காலை 2 மணிக்கு அவனை வெளியில் இழுத்து கொண்டு போய் அவனை சுட்டுக் கொண்டது இந்த பெண்மணிதான் என்ற நாவல் முடிவடை. இந்த அற்புதங்களுக்கு ஊடாக ஒரு புரட்சியை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் புத்தகங்கள் எப்படிப்பட்ட இடத்திலே உங்களை வைத்திருக்கும் என்பதற்கான ஆதாரமான ஒரு அற்புத நூல் இந்த புத்தகம். இதை லெனின் தன்னுடைய வாழ்வின் மிக முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்திய இலக்கியம் என்று அறிவித்தார். அதே மாதிரி அலெக்சாண்டர் ஃபடிவ் எழுதிய த ரோட் என்கிற இந்த புத்தகத்தை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்தார் சேகுவேரா. அது என்ன ரோட்? த ரோட் என்பது ஒரு அமைப்பு. இதுவும் ரஷ்யாவினுடைய தீவிரமான புரட்சி நாட்களில் எழுதப்பட்ட ஒரு நாவல், சிறு நாவல். இந்த நாவல்ல ஒரு அட்மைரல் வருவான், கோல்சாக் அவன் பேரு. மிக கொடூரமானவன். வெள்ளை படை அதை எதிர்த்து நிற்கிற செம்படை. இந்த செம்படையில மொத்தம் முதல்ல எடுத்தவங்க 41 பேர் இருப்பாங்க. அந்த மலைப்பகுதியின் ஊர்ல ஒவ்வொருத்தனையா இவன் தீர்த்து கட்டுவான். கடைசியில 19 பேர் தான் பாக்கி இருப்பாங்க.
எப்போதும் போலான ஒரு யுத்தத்தை நாம் நடத்த முடியாது, நாம் புதிய வகை யுத்தத்தை நோக்கி போயாக வேண்டும் என்று இந்த 19 பேரும் முடிவு செய்கிறார். ஹிட் அண்ட் ரன், ஹைட் அண்ட் ஹிட் என்கிற ரெண்டே வரிதான். ஹிட் அண்ட் ரன், ஹைட் அண்ட் ஹிட், இதுதான் கொரில்லா யுத்தத்தினுடைய அடிப்படை. இந்த கொரில்லா வார்ஃபேர் ஒரே ஒரு புத்தகம் தான் அவர்கள் கையில் இருக்கும். அந்த ஒரு புத்தகத்தை மாறி மாறி 19 பேரும் அதை காப்பாற்றுவதற்காக தீவிரமாக அதை அந்த புத்தகம் தி ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் என்கிற லெனின் எழுதிய புத்தகம். அந்த நாவல் முழுக்க அந்த புத்தகம் வந்துட்டே இருக்கு. அந்த புத்தகத்திலிருந்து பகுதி வந்துட்டே இருக்கு. ஒரு புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் எப்படி அவங்க ஒன்றாக இருக்கிறார். 19 பேருமே கடைசி வரையில் ஒன்றாக இருந்து அந்த ஊரில் புரட்சியின் கனவை விதைக்கிறார்கள். அதுல போல்ஷிவிக்குகளோடு இணைந்து கொண்டு அலெக்சாண்டர் ஃபடிவ் தானே மேற்கொண்ட ஒரு யுத்தத்தின் அனுபவங்களைத்தான் இந்த நாவலில் தொகுத்திருக்கிறார். ஆனால் ஒரு 190 பக்கத்துல ஏறக்குறைய இவர்கள் நடத்துகின்ற 61 அட்டாக்ஸ். நீங்க போய் அட்டாக் பண்ணாம ஒரு அதிகாரத்தை நீங்க கீழே கொண்டு வர முடியாது. அதிகாரம் உங்களை அட்டாக் பண்ண வரும், மக்களை திரட்டி நம்ம போய் அப்ப பார்த்துக்குவோம் என்று ஒருபோதும் நீங்கள் கருத முடியாது. நீங்கள் கொரில்லா யுத்த கான்செப்டுக்குள்ள நுழைய வேண்டும் என்றால் நீங்கள் எதையும் அட்டாக் பண்ண தயாராக இருக்க வேண்டும். அதற்கான ஆயத்தங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவது புத்தகங்கள் என்பதை இந்த நூல். இதை சேகுவேரா தனக்கு பெரிய அளவிலே உத்வேகம் கொடுத்த ஒரு நாவலா தன்னை பார்க்க வரும் இளைஞர்களிடமெல்லாம் சேகுவேரா ரோட்டினுடைய ஒரு காப்பியை கொடுப்பாராம். படி ரோட் என்கிற இந்த நாவல் வழியாகத்தான் தன் புரட்சிகர இயக்கத்திற்குள் முதல்ல அதான் மஸ்ட் டெஸ்ட் பரிசு உள்ளவர் என்று சொல்லுகின்ற ஒரு நூல். 190 பக்கம். இந்த புத்தகம் இப்போதும் கிடைக்கிறது. அது என்னன்னா, யூனியன் ஆஃப் சோவியத் ரைட்டர்ஸ் என்கிற ஒரு அமைப்பை கட்டமைத்தவர் அலெக்சாண்டர் ஃபெல்டிங். கட்டமைத்த பொழுது அந்த அமைப்புக்கு தலைமை தாங்க வரும்பொழுது இவங்கெல்லாம் சேர்ந்துதான் மக்சிம் கார்கியை அழைக்கிறாங்க. கார்கி இறந்து போன பிறகும் அதற்கு தலைவராகிறார் ஃபெல்டேவ். இறுதி வரையில் புரட்சிகர இலக்கியங்களை அவர் கொடுத்திருந்தாலும் கொரில்லா யுத்தத்திற்கான உலகின் முதல் நாவலை கொடுத்ததன் மூலம், அதுக்குள்ள லெனின் புத்தகங்களை கொண்டு சென்றதன் மூலம் வாசிப்பு இன்றில் புரட்சி இல்லை என்பதை உருவாக்கி கொடுக்கும் நூலாக இருக்கிறது. மாவோவின் மனதை மாற்றிய புத்தகம் அடுத்து நான் சொல்ல விரும்புவது த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஹாக்யூ என்று ஒரு புத்தகம். AHQ, The True Story of AHQ. AHQ-னா என்ன? இந்த புத்தகத்தை எழுதிய லூக் சோன், LUXUN, இந்த லூக் சோனை மாவோ என்ன சொல்றாரு? லூக் சோன் இஸ் த ரியல் ஜெனரல் ஆஃப் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் என்று மாவோ அழைக்கும். ஆனா அந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷன் தொடங்கும் முன்னாலேயே லூக் சோன் தூக்கிலிடப்பட்டான். ஆனா லூக் சோனுடைய இந்த ஒரு புத்தகம், லெனின் 2 புரட்சிகளை எதிர்கொண்டார். முதல் புரட்சி முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே ஒரு காபந்து அரசாங்கம் வருகிறது. இந்த காபந்து அரசாங்கம் வருகின்ற இதே போலவே சீனாவில் குடியரசை ஸ்தாபிப்பதற்கு ஒரு புரட்சி நடக்கிறது. மன்னராட்சியை தூக்கி போட்டுட்டு குடியரசை ஸ்தாபிக்கிறார். அந்த குடியரசை ஸ்தாபிக்கும் பொழுது மிக அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி நடந்த புரட்சிக்கு பெயர் AHQ, ஹக்யூ என்று சீனர்கள் அழைக்கிறார். த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஹக்யூ என்று இந்த நாவல் பேசுகிறது. அதுல வர்ற ஒரு கேரக்டருக்கு ஹக்யூன்னு பேர் வைக்கிறான் இந்த நூலாசிரியர். அதுதான் உங்களுடைய அரசு. இந்த அரசு, உங்களுடைய அரசு ஒரு காபந்து அரசு. இன்னும் கம்யூனிஸ்ட் புரட்சி நடக்கவில்லை. 2க்கு நடுவுல ஒரு குடியரசு அரசு, இதுதான் நிலையானது என்று நம்ப வைக்கிற அரசு, தற்காலிகமா ராணுவத்தை தன் கையில் வைத்திருக்கும் அரசு. இந்த அரசு பொய்யான அரசு, இந்த அரசை ஏற்க முடியாது
உண்மையான புரட்சி இன்னும் நடக்கவில்லை அப்படின்னு லெனின் பேசி, லெனின் புத்தகங்கள் எழுதி, லெனின் மக்களிடம் சென்று அடுத்த புரட்சியை தூண்டிவிட்டார். ஆனா இங்க இது ஒரு மோசமான ஆட்சி, இது நிரந்தரமான புரட்சி அல்ல என்று சொல்வதற்கான புத்தகம் தான் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஹக்யூ. ஹக்யூ என்கிற ஒரு மனிதனுக்கு பேர் வச்சு அவன் எவ்வளவு கேவலமா எல்லாம் அந்த நாவல்ல நடந்துக்கிறான். அரசுக்கு பேர் வைக்கிறான், அரசாங்கத்தின் பேரே ஒரு மனுஷனுக்கு வைக்கிறான். பெரிய ஆட்கள், பண்ணையார்கள், பண்ணை முதலாளிகள் வரும்பொழுது இந்த ஹக்யூ அப்படிங்கிறவன் அவனோட ரகசிய தொடர்பு வச்சுக்கிறான். எளிமையானவர்கள், உழைப்பாளிகள் வரும்போது அவங்களை அடிச்சு கொள்றான். இந்த மனிதனின் போக்கு வழியாகவே அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை சொல்லிக் கொடுக்கிறான் இந்த நூலாசிரியர். மிக அற்புதமான இந்த நாவல்ல கற்பனாவாத சோசலிசமும் விஞ்ஞான சோசலிசமும் என்கிற ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு, ஏங்கல்ஸினுடைய புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒரு புரட்சிவாதி இந்த நாவலுக்குள்ள வருவான். அந்த புரட்சிவாதிக்கு பேர் மாவோ இல்ல, மா, வெறும் மா. இந்த மா என்ன பண்ணுவான், கடைசியாக இந்த ஆல்கியூ பிடிச்சுவோம். ஆல்கியூ தான் ஆட்சி, பிடிக்க போகிறவன் மா என்பதை முன்னறிவிக்கும் ஒரு அற்புத புத்தகமாக இந்த நூல் இருந்தது. இந்த நூலுக்குள் ஏங்கல்ஸின் புத்தகம் கொண்டு வரப்படுகிறது. ஒரு நீங்க சினிமாக்கள் எடுப்பது போல ஒரு இடத்துல நின்று கொண்டு ஹீரோ தான் பேசுற வசனங்கள் மூலியமா எல்லாவற்றையும் சாதிப்பது போல, ஒரு ஹீரோ ஒரு 100 பேரை அடிச்சு போட்டு பண்றது போல இந்த நாவல்களின் கதாநாயகர்களாக இருப்பவை எல்லாம் புத்தகங்கள். அதுவும் நம்முடைய கம்யூனிஸ்ட இயக்கத்தின் புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் என்பவை வெறும் நூல்கள் அல்ல, இவைதான் சாதிக்க தகுந்த ஆயுதங்கள். இந்த புரட்சியின் பாதையில் ஆயுதங்களை விட புத்தகங்களை நம்புகிறேன் என்று லெனினை சொல்ல வைத்த விஷயம். அடுத்தது ஜெகுவேரா முதல் பகத்சிங் வரை அத்தனை பேரும் கையில் வைத்திருந்த தாய் நாவலை யாராவது மறுக்க முடியுமா? மக்சிம் கார்கியோட தாய். எப்போதெல்லாம் எனக்கு ஒரு உத்வேகம் வர வேண்டுமோ அப்பெல்லாம் நான் தாயை எடுத்து திரும்ப படிப்பேன். எனக்கு கற்பனாவாதம் குறைந்து விட்டாலோ, நாம் எழுதுற கதையெல்லாம் உண்மையிலேயே மக்கள் இலக்கியம் தானா என்கிற ஒரு சந்தேகம் வந்தாலோ, இன்னும் அதிகமாக போராட்ட களத்திலே வெறிகொண்டு இருக்கக்கூடிய அம்சங்களை எழுத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலும், சில சமயம் ஒரு புத்தகம் பேசும் இதழுக்கு தலையங்கம் எழுதும் போது கூட இன்னும் கொஞ்சம் வேகம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நான் தாய் நாவலை எடுத்து படிப்பேன். தாய் நாவல்ல ஆனா ஒண்ணு நம்ம நான் வச்சுக்கணும், இந்த நாவலை பற்றின வரலாறு. தாய் நாவல் முதல் ஆங்கிலத்தில் தான் வெளிவந்தது, ரஷ்ய மொழியில் எழுதப்பட்டது. எப்போ? மக்சிம் கார்கி நாடு கடத்தப்படுகிறார். கடுமையான போராட்டத்தில் நாடு கடத்தப்பட்ட போது கப்பல்ல அவர் தப்பிக்கிறார். அந்த கப்பல்ல ஏறதுக்கு பதிலா இந்த கப்பல்ல ஏறுற அவர் தப்புகிறார். தப்பி அமெரிக்காவை நோக்கி அந்த கப்பல் போகிறது. அப்படி போகும் வழியில் நீங்க பாருங்க, 16 நாட்களில் எழுதி முடிக்கப்பட்ட காவியம் தாய். எழுதி முடிச்சு அங்க போயிடுற. அங்க போன பிறகு இன்னி வரைக்கும் தாய் நாவலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார், அந்த முதல் மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தது யாருன்னு யாருக்குமே தெரியாது. அனானிமஸ். தாய் நாவலின் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பை எழுதியவர் தெரியாது. தோழர்கள் இணைந்து அதை ஆங்கிலத்திலே கொண்டு வந்தார். ஆங்கிலத்தில் அது வெளிவந்து விட்டது 1906ல. 1907ல தான் ரஷ்ய மொழியில் அதை கொண்டு வர மாஸ்கோல முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அந்த முயற்சியும் முறியடிக்கப்பட்டு கடைசியில அது பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன்ல இருந்து வெளிவரும். இந்த இதுக்கு பின்னாடி நீங்க நாவலுடைய பேச பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். முதல் புரட்சி தோல்வி அடைகிறது. அப்ப நடந்த முதல் புரட்சி ஃபர்ஸ்ட் ட்ரை. 2வது தான் இடைக்கால அரசை உருவாக்கிய புரட்சி. 3வது தான் அக்டோபர் புரட்சி. இது 3 ஃபர்ஸ்ட் புரட்சி நடந்த உடனே நடக்கிற சூழ்நிலை தான் அங்க. ஒரு தொழிற்சாலையில் நடத்தப்படுகின்ற, கொடூரமாக வேலை வாங்கப்படுகின்ற ஒரு சாதாரண தொழிலாளர்களின் வீட்டில் தொடங்குகின்ற கதை. பயங்கரமா வேலை பார்ப்பாரு அந்த வீட்டு மனுஷன்.
தினமும் தண்ணி அடிச்சுட்டு வந்து அந்த அம்மாவை அடிச்சு அவர் கோபந்தெல்லாம் யார் மேல் செலுத்துவது என்று தெரியாமல் சமூகத்தில் பெண்ணின் நிலை என்ன என்பதை காட்டுகின்ற முதல் அத்தியாயங்கள். அப்போ அவருக்கு ஒரு பையன் பாவேல். இந்த அம்மையாருக்கு படிக்க தெரியாது. இந்த அம்மையார் யாரு அப்படின்னு பிற்காலத்துல கார்கி சொல்றாரு. சிம் கார்கியினுடைய ஒரு உறவினர் அந்த அம்மா, வயதான அம்மா, கார்கியை வளர்த்தவர்களில் ஒருவர். அவங்களுடைய ஞாபகத்துலதான் இந்த தாய். இந்த தாய் வீட்டுல இருக்காங்க. பையனும் திடீர்னு தண்ணி அடிச்சுட்டு வர ஆரம்பிக்கிறான். ஐயோ என்னடா கொடுமையா இருக்குன்னு அவங்க மனமுருகி அழுது அழுது புலம்புன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் கழித்து கையில காலெல்லாம் கட்டோட வரான் பையன். எங்க அட்டி அப்படி உள்ளே நுழையும் பொழுது ஒரு கையில் கட்டு, ஒரு கையில் புத்தக கட்டு. அருமையான ஒரு அத்தியாயம் அது. அந்த புத்தக கட்டுகளை கொண்டு வந்து குவிக்க ஆரம்பிப்பான். புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிப்பாங்க. சின்னதா அவங்களுக்குள்ள ஒரு கூட்டம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த கூட்டத்திற்கு நடுவில் இந்த அம்மையார் சென்று அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது உணவுக்கு கொடுக்கும் வகையில் அப்படி கொடுத்து அவர்களெல்லாம் நம் பிள்ளைகள் என்று போகிற இடத்துக்குள்ளதான் இந்த அம்மா இயக்கத்துக்குள்ள வருது. இந்த அம்மா இயக்கத்தில் நுழைந்து புத்தகங்கள் வாசிக்காது. ஆனால் சத்தமாக வாசிக்கப்படும் புத்தகங்களை இந்த அம்மா காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கும். அப்படி அந்த நாவலில் தாஸ் கேபிட்டல் வாசிக்கப்படும். தாஸ் கேபிட்டல். இந்த தொழிற்சாலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாவேலோடு இருக்கின்ற தோழர்கள் சத்தமாக முழக்கம் விடுவார்கள். இரவு முழுவதும் அந்த வீட்டுல மட்டும் அந்த ஒளி எரிந்து கொண்டே இருக்கும். சுத்தின்னு உட்கார்ந்து இருப்பாங்க. முதலில் 10 இருந்தது, 20 ஆனது, 20 36 ஆனது. கடைசியாக அவளுக்கு என்ன தெரியவில்லை என்று எழுதுவான். அவளுக்கே எண்ணிக்கை தெரியல. அவ்வளவு பேர் வந்துட்டான். சத்தமாக படிக்கிறான் ஒருத்தன், எல்லாரும் கேட்கிறான். அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு அத்தியாயத்தை இன்னொருத்தன் சத்தமா, இதுதான் வாசிப்பு முகாம். அவர்களுக்குள் கலந்துரையாடுகிறார். இந்த அற்புதத்தை முன்வைத்த அவள் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரியாக மாறுகிறார். அவளே எப்படி கூட்டம் நடப்பதற்கான அம்சங்களை எல்லாம் ஊருக்குள் போய் சொல்கிறாள். எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட ஊர்வலத்தை நடத்துவதற்கு உதவி செய்கிறாள். இதெல்லாம் வந்துட்டு அப்படிப்பட்ட அந்த நாவலுக்குள் ஒரு வாசிப்பு இயக்கம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஒரு புரட்சியாளர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 1906ஆம் ஆண்டிலேயே மக்சிக்கார். அதுக்கப்புறம் கிளாட்கோவினுடைய சிமெண்ட் நாவலை நான் முன்மொழிவேன். போஸ்ட் ரெவல்யூஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷனிசம் 1925 எழுதப்பட்ட ஒர்க் இது. இந்த ஒர்க்கை அப்பப்போ ஸ்டாலின் படிச்சுட்டே இருப்பார். ஜோசப் ஸ்டாலின் தன் மேசையில் வைத்திருந்த மிக முக்கிய புத்தகங்களில் ஒன்றுதான் இந்த சிமெண்ட் நாவல். இந்த நாவல்ல ஃபர்ஸ்ட் சோவியத் சோசியலிஸ்ட் இந்த நாவலை என்ன சொல்றாங்க? The first Soviet socialist realistic literature என்று சொல்றாங்க. இந்த நாவல் தான் சோவியத் நாட்டின் சோசியலிச யதார்த்தவாத முதல் படை. இந்த நாவல்ல சார் அக்டோபர் ரெவல்யூஷன் முடிஞ்சிடுது. உள்நாட்டு யுத்தங்கள் தொடங்குகின்றன. அக்டோபர் ரெவல்யூஷன் என்ன, உள்நாட்டு யுத்தம்னா என்ன? ரெவல்யூஷன்ல ஆட்சி அதிகாரம் கைப்பற்றப்பட்டாலும் மாநிலங்களை கலப்பி விடுறான். ஒவ்வொரு மாநிலமும் எங்களை விட்டு எங்களுக்கு செம்படை தேவையில்லை, ஓ ஆட்சி எனக்கு தேவையில்லை என்று லேண்ட்லார்ட்ஸ்க்கு ஆதரவாக ராணுவத்தை கையில் வைத்துக் கொண்டு கிளப்பி விடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் விவசாய கூலிகளை கொண்டு அங்கங்கே படைகளை நிறுவுகிறார்களே, அதான் செம்படை. நீ செம்படைகளில் இணைந்து விட்டாயா அப்படின்னு ஏரோ மார்க் போட்டு ஒரு பெரிய போஸ்டர் எல்லா ஊர்களிலும். அப்பெல்லாம் வாட்ஸ்அப்பா என்ன இருந்தது? ஒண்ணும் கிடையாது. தீவிரமான அந்த யுத்தத்தில் ஒரு மாகாணத்திலும் தலைமையை தொழிலாளர்கள் பிடிக்கிறார். புரட்சி என்பது ஏதோ ஒரு இரவில் நடந்து முடிந்து விடுகின்ற புரட்சி நடந்துச்சிரா அத்தோட சினிமால இன்டர்வல் அப்படிங்கிற இடம். புரட்சி தொடர்ந்து இயக்கம். அப்போ ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி, அந்த சிமெண்ட் ஃபேக்டரியில அதுவரையில் இருந்த நிலை வேறு. புரட்சிக்கு பிறகு அந்த ஃபேக்டரி என்னவா மாறுது? The factory belongs to everyone என்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க.
அப்போ ஒரு சூப்பர்வைசர் இல்லாம எப்படி வேலை வாங்குறது? அப்போ பெண்களுக்கு அங்க என்ன இடம்? இதையெல்லாம் இந்த நாவல் பயங்கரமா பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டே இருக்கும். ஜுமாலாவுன்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த ஜுமாலாவு வந்து கடைசியா வேற என்ன செய்யறதுன்னே தெரியாது. சுமாலாவு ஒரு 100 பிரதி எங்கிருந்தோ வாங்கிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் பெரிய லெவல்ல நான் தான் நீ அடிச்சுக்கிறானுங்க. யாருக்குமே எங்க எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு, நீ போடான்றான் இவன். நீ வேலை பார்க்கலாம் என்னடா அவன் கடைசியில வாட் இஸ் டு பி டன் புத்தகத்தை சுமாலாவ் கையில் எடுத்துக்கொண்டு வருவான். அந்த புத்தகத்தை பார்த்த சும்மா அந்த புக்கை அப்படி காட்டுவான், அவ்வளவுதான். அத்தனை பேரும் அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. பயங்கரமா கூச்சலிட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த புத்தகத்தை பார்த்ததும் ஒரு லெனினை பார்த்தது போல அனைவரும் அடங்கி போகும் இந்த புத்தகத்தையே பார்த்து. அப்புறமா அந்த புத்தகத்தை மேசையில் வைப்பான். அந்த புத்தகத்தை மேசையில் வைத்தவுடன் அமைதியாக கூட்டம் தொடரும். முதலில் பேச வருபவர் நட்டாஷா என்று ஒரு பெண்மணியை அழைப்பான். இனிமேல் எல்லாரும் ஒன்றுதான், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த இடத்தில் அவர் அற்புதமாக அறிவிப்பாள். வாட் இஸ் டு பி டன் புத்தகத்துக்குள் பொருளாதாரம் எப்படி மாற்றப்படும் என்பதை நம் தலைவர் லெனின் அறிவித்திருக்கிறார். நாம் இந்த சிமெண்ட் ஆலையை உற்பத்தியே நடக்காத இருண்ட பிரதேசமாக மாற்றப் போகிறோமா, அல்லது இந்த தேசத்திற்கான அனைத்து வகையான இடிபாடுகளையும் சரி செய்கின்ற அந்த சிமெண்டை இந்த தேசத்திற்கே வழங்கப் போகிறோம்? என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் கூட்டாக முடிவு செய்ய வேண்டும். இனி நாம் கூட்டாக உற்பத்தியில் இறங்கும் பொழுது முன்பு இருந்ததை விட பன்மடங்கு உற்பத்தி உயரும் என்று அவள் பேசுகின்ற அந்த இடம் ஒரே ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை காட்டினால் அதுதான் புரட்சி புத்தகங்களுக்கு இருக்கிற ஒரு அற்புதம். எனவே இந்த புத்தகம் ஸ்டாலின் தன்னுடைய அறை தன் மேசையில் வைத்திருந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதிய கிளாட்கோவ் 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். அதன் பிறகு நோவி மீர் என்கிற ஒரு இதழை நடத்தி அந்த புரட்சி நடந்த இரவில் லெனினுடைய 27 அறிக்கைகளையும் கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பித்த 17 பேர்களில் ஒருவராக விளங்கி வருகிறார். அடுத்தபடியாக நாம் ஃபிடல் காஸ்ட்ரோ எப்போதும் தன்னுடைய கோட் பாக்கெட்டில் வைத்திருந்த புத்தகத்திற்குள் நுழையும். கியூபாவில் ஆல்ஜோ கார்பண்டியர் எழுதிய கியூபா மொழியில் எழுதிய தி கிங்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்கிற புத்தகம், ஹைட்டியன் ரெவல்யூஷனை பற்றிய புத்தகம். இந்த ஹைட்டியன் ரெவல்யூஷன்ல என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, பிரெஞ்சு காலனி படுத்தப்பட்ட பகுதியில திடீரென்று கருப்பு அடிமைகளை கொண்டு வந்து அங்க வேலை வாங்க. அடிமை தலையில் இருக்கும் இந்த கருப்பர்கள் அடிமைகள் தங்களை தாங்கள் தான் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து எதிர்ப்புரட்சி செய்கின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் முதலில் ஒவ்வொன்றும் எப்படி நடக்கிற தனி மனிதர்களாக இருக்கும் பொழுது எப்படி ஈஸியா சுட்டுக் கொள்றான். ஒரு குழுவாக அமையும் பொழுது அங்க என்ன நடக்குது, ஒரு கூட்டமாக அமையும் போது என்ன நடக்கிறது, ஒரு அமைப்பாக வரும்பொழுது என்ன நடக்குது. இதனுடைய டிஃபரன்ஸ இந்த நாவல் நமக்கு மிக சிறப்பாக சொல்லி தருகின்றது. இந்த நாவல் தான் முதலில் இந்த நாவல் வெளிவந்த ஆண்டு 1790s. அது அவர் வச்சிருக்காரு பத்திரமா. ஏன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, காஸ்ட்ரோ உலகிலேயே இந்த நாவலில் தான் முதலில் டில் நாயல் என்கிற ஒரு கேரக்டர் தன்னோடு இருக்கும் சக கருப்பர்களை காம்ரேட்ஸ் என்று அழைத்தார் என்று எழுதுகிறார். காம்ரேட்ஸ் என்கிற வார்த்தையை இந்த உலகிற்கு மார்க்சியர்களுக்கு வழங்கிய புத்தகம் என்று இதை அறிவிக்கிறார். நாம் அடுத்தபடியாக செல்ல வேண்டிய அற்புதமான இடம் மிகில் அஸ்ட்ரிஸ் அம்மையார் எழுதிய மென் ஆஃப் மைஸ் என்கிற புத்தகம். மக்காச்சோளம் தொடர்ந்து விளைவித்து இருக்கும் ஒரு பிரதேசத்திற்கு போய் ஒரு கார்ப்பரேட் ஸ்பெயின் நாட்டில் தன்னுடைய வர்த்தகத்தை உருவாக்க
மேம்பட்ட விவசாயம் என்கிற ஒன்றை அறிமுகப்படுத்தும் பொழுது நிக்கோ என்கிற ஒரு தபால்காரன் ஊர் மாறுபடுவதையும் இரண்டுபட்டிருப்பதையும் எப்படி அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று இலக்கிய இந்த நாவல். இந்த நாவல் மாயா மக்களின் புனித நூலான பொபல்யோ என்கிற நூலின் மீது கட்டப்பட்ட நாவல். இந்த நாவலை நீங்கள் வாசித்து முடிக்கும் பொழுது கடவுள் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வார். நான் ஏன் திடீரென்று இந்த நாவலுக்குள் நுழைகிறேன் என்றால், இன்றைக்கு நாம் பாசிசத்தை எதிர்த்து ஒன்று சேர வேண்டியிருக்கேன். மிக தீவிர வேகத்தோடு பாசிசம் தன்னுடைய அனைத்து வகையான சக்திகளையும் திரட்டி நம் முன்னால் உதாரணமாக நிற்கும் பொழுது நமக்கு தேவையான அடுத்த படிநிலை பாசிசத்துக்கு எதிரான புரட்சிகர இலக்கியம். பாசிசத்துக்கு எதிரான முதல் புரட்சிகர இலக்கியம்தான் இந்த அற்புதமான நாவலான ஸ்பானிஷ் மொழியில் எழுதப்பட்ட ஹோம் பிரைஸ் டிமைஸ் என்கிற மென் ஆஃப் மேய்ஸ். தன் உடம்பே மக்காச்சோளத்தால் ஆனது என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள். மக்காச்சோளம் கடவுள் கொடுத்த சொத்து என்று நம்புகிறார். அதே சமயத்தில் மக்காச்சோளத்தை அறிவியல் ரீதியில் DNA அடிப்படையில் அதை கட்டுடைத்து எல்லாம் செய்து விட்டதாக கருதி மக்காச்சோளத்தின் சூப்பர் உற்பத்தி என்கிற அடிப்படையில் மக்களை அடிமைப்படுத்தி அரசும் கார்ப்பரேட்டும் இணைந்து புதிய வகையான கடவுள்களை உருவாக்குகிறார். அவர்களுக்குள் மிக தீவிரமான சண்டைகளை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் மக்காச்சோளம் உற்பத்தி செய்கின்ற மக்களிடையே 20,000 பேர் ஒருவரை ஒருவர் குத்தி கொலை செய்து கொள்கின்ற இடம். ஒருவன் கொலை செய்துவிட்டு அந்த புனித நூலை அங்கே போட்டுவிட்டு வருகிறான். இன்னொருவன் கொலை செய்துவிட்டு தான் ஒரு நவீனவாதியாக இருக்க கார்ப்பரேட் தான் தனக்கான வழி என்பதற்கான கொடியை நட்டுவிட்டு வருகிறான். இந்த இடத்தில் தான் தபால்காரர் உள்ளே நுழைகிறார். தபால்காரர் இஸ் எ சிம்பிள். தபால்காரன் ஒரு சிம்பிள். அவன் எங்கிருந்து தபால் எடுத்து வந்திருக்கான்? தபால்காரன் எடுத்து பேப்பர் அல்லது போஸ்ட் அல்லது எதை வேணாலும் எங்க வேணா அவன் கொண்டு போய் கொடுத்தாலும் அவன் கையில் ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் எல்லாரையும் முறுத்தி கொண்டே இருக்கிறது. டூரிங்குக்கு மறுப்பு என்கிற ஏங்கல்ஸ் புத்தகம். டூரிங்னா யாரு அப்படின்னு அவனுடைய மனைவி அவனை கேட்கிறான். ஒரு நாள் இரவு உட்கார்ந்து அவளுக்கு அவன் விளக்கம் தருகிறான். அடுத்த நாள் மிகப்பெரிய மாற்றத்தை தன் மனைவியிடம் அவன் பார்க்கிறான். வீட்டில் இருந்த பழமைவாத புனித விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சாலையில் வீசி எறிகிறாள் அவனுடைய மனைவி. அவன் அசந்து போகிறான். எவ்வளவு அற்புதமான விஷயம் என்று நினைக்கிறான். இப்படி உருவாகி ஒரு நவீன சோசியலிச சிறு குழுவை அவன் உருவாக்குகிறான். இந்த சிறு குழு அருமையாக விவசாய புரட்சியை முன்னெடுப்பதற்கான முதல் கூட்டத்தை நடத்தும் இடத்தில் இந்த நாவல் முடிவடைந்துள்ளது. புரட்சிகர இலக்கியங்களின் அடிப்படைகள் மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ் ஆசான்களிடமிருந்து வரக்கூடிய அற்புதங்களாகும். தி செவன்த் கிராஸ் என்று மிக பிரபலமான ஒரு திரைப்படத்துக்கு ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்ட ஒரு நாவல். ஹிட்லர் ஆட்சி காலத்தில் நாசிக்களின் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து 7 பேர் தப்பிச்சிடறான். 7 பேர்ல ஒருத்தன் கம்யூனிஸ்ட். இது 6 பேரும் அவங்க கூட இருக்கிற தோழர்கள் தான். அவங்க கம்யூனிஸ்ட பத்தி ரொம்ப தெரியாது. அவங்கள பிடிக்கிறதுக்காக 7 படைகளை நியமிக்கிறான் ஹிட்லர். இந்த 7 படைகள்ல என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்னா, இந்த ஒரு ஆளு கம்யூனிஸ்ட் இருக்கான்ல, இவனை காப்பாத்துறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் சாராம போகுது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கடைசியில அந்த 7வது கம்யூனிஸ்ட அவன் செத்து போறான். அப்பதான் அவன் பையில இருந்து எடுக்கிறான் 7-8 புக்கு. எல்லா புக்கும் லெனின், மார்க்ஸ் இதெல்லாம் எழுதிய அற்புத புத்தகங்கள். இந்த புத்தகங்களை எல்லாம் அள்ளி கொண்டு போய் கடைசியில் அவன் செத்து போவதற்கு முன்னால் அங்க ஓடி சாலையில திரிந்து கொண்டிருக்கும் குழந்தைகளை அழைத்து அவருடைய பையில எல்லாம் போட்டுவான். போட்டுட்டு now I am ready to die என்று. எனவே புரட்சி புத்தகங்கள் என்பவை வெறும் அடுக்கி வைத்து நம் கையில் வைத்திருக்கும் விஷயங்கள் அல்ல. இவற்றின் பின்னால் ரத்த ஆறுகள் இருக்கின்றன. இவற்றின் பின்னால் மக்களின் அடிப்படை கனவுகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதை நாம் மறக்கக்கூடாது. உம்பர்டோ ஈகோவை
இந்த சூழலில் நான் வாசிக்க வேண்டும் நாம் என்று நான் நினைக்கிறேன். உம்பர்டோ ஈகோவினுடைய The Name of the Rose முசோலினிக்கு எதிராக எழுதப்பட்ட ஆன்டி பாசிசம் நாவல். இன்றைக்கு நாம் ஆன்டி பாசிசம் நாவல்களை வாசிக்க வேண்டும். அந்த நாவல்ல the 14 key characters 14 கேரக்டரும் பாசிசத்தின் 14 வடிவங்கள் அவன் முன்வைக்கிறான். The cult of traditionோட ஒரு கேரக்டர், ரிஜெக்ஷன் ஆஃப் அதர் ரிலிஜனோட ஒரு கேரக்டர், மாடர்னைசேஷனை தூக்கி எறிவதற்கு ஒரு கேரக்டர், ஃபியர் ஆஃப் டிஃபரன்ஸை முன்வைக்கும் ஒரு கேரக்டர், டிஸ்அக்ரிமெண்ட்டுக்காக வர்றவனை எல்லாம் ஆன்டி சோசியல் ஆன்டி நேஷனல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ற ஒரு கேரக்டர். இதெல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இதுக்கு எல்லாவற்றுக்கும் மீறாக சிங்குலாரிட்டியை கொண்டு வருவதற்கான ஒரு கேரக்டர், முழு நாட்டுக்கும் ஒரே யூனிஃபார்ம், ஒரே டவுசர், ஒரே சட்டி என்று கொண்டு வருவதற்கு ஒரு கேரக்டர். இவற்றையெல்லாம் எழுதுகின்ற அந்த இடத்துல இவற்றை எல்லாம் எதிர்த்து மக்களிடம் சென்று புரிதலோடு இருக்கிற ஒரு பெண், அவள் கையில் ஒரு புத்தகம் இருக்கும். அவள் தன்னை ஹியூமனிஸ்ட் என்று அழைத்துக் கொள்வார். யூ ஆர் எ ஃபாசிஸ்ட், ஐ ஆம் எ ஹியூமனிஸ்ட். ஒரு இடத்துல ஹவு டு ஸ்பாட் எ ஃபாசிஸ்ட் என்று சுவற்றில் அவள் எழுதுவார். அதுக்கு கீழே 3 பாயிண்ட் எழுதுவார். ஒரு ஃபாசிஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பது? 3 பாயிண்ட். அவனோட கோழை ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஆகும். நல்லா நான் வச்சுக்க, அவன் தைரியசாலி நினைச்சிடாத. எப்ப வேணாலும் உன் காலையும் உழுது மலிப்பு கேட்கும். அவனோட கோழை. 2வது, ஆனால் அவளிடம் பொறுமையாக இருக்காதே, அடுத்து அவன் உன்னை கொண்டு இருப்பான். எத்தனை பேருக்கு கொண்டாங்க? 3வது, அவனை துறந்துவது எளிது. Don't leave his legal very be a humanist என்று எழுதியிருப்பார். அவர் கையில ஒரு புக்கு. அவன் அந்த குழந்தைங்களுக்கு பாடம் நடத்தும் போது அந்த கையில இந்த புக்கை எடுத்து பார்த்து படிச்சுட்டே இருந்துட்டு வச்சுட்டு அவங்களுக்கான பாடத்தை எடுப்பான். அந்த புக்கு மறக்கவே முடியாது. ரீஃபார்ம்ஸ் ஆர் ரெவல்யூஷன், ரோசா லக்சம்பர்க்கினுடைய புரட்சிகரை. நிறைய புரட்சிகர இலக்கியங்கள், நிறைய நாவல்கள் இடம்பெற்றுள்ளன. ஆல்பர்ட் காமுவினுடைய பிளேக நம்மலாம் ஒரு புரட்சி இலக்கியமா நினைக்கிறதே இல்லை. அந்த பிளேக் நாவல்ல பாருங்க, அவன் ஹார்பர் மார்க்யூஸினுடைய 1 டைமென்ஷனல் வார் கையில வச்சிருப்பான் இந்த ஹீரோ. அதே மாதிரி ஜோஸ் நம்முடைய சரகோமா எழுதிய பிளைண்ட்னஸ் நாவல்ல பாருங்க, இந்த பிரிசன் நோட் புக்ஸ், கிராம்சியோட புக் வந்துட்டே இருக்கும். அப்பப்போ ஏன் வருதுன்னே நமக்கே தெரியாது. மற்றவங்க எல்லாம் கூட்டுத்தனமா இருப்பான். கிராம்சியோட புக்கை படிக்கிறவங்க மட்டும் தான் கண்ணூர். எவ்வளவு முக்கியமான ஒரு இல்லுஷன், சூப்பர்வா கொண்டு போயிருப்பான். அதே மாதிரிதான் பிரைமோ லெவியினுடைய இஃப் திஸ் இஸ் எ மேன், இதெல்லாமே யுத்தத்துக்கு அப்புறம் எழுதப்பட்டது. அதுல இந்த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் சேவோட புக்கை எடுத்துட்டு போய் தான் கடைசி அமைச்சிட்டு போவோம். இதெல்லாமே அதை விட முக்கியமான ஒரு இடத்துக்கு வருகிறேன். என்னை மிக மிக இந்த விஷயத்தில் சிலிர்க்க வைத்த ஒரு நாவல் காட்ஸ் பிட்ஸ் ஆஃப் வுட். காட்ஸ் பிட்ஸ் ஆஃப் வுட் செனகல் மொழியில் எழுதப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஒஸ்மான் சாம்பேன் என்பவர் எழுதிய புத்தகம். 1960 வெளிவந்த புத்தகம். வெஸ்ட் ஆப்பிரிக்கால செனகல்ல பிரான்ஸ்காரன் போய் அந்த இடத்தை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட 1300 மைலுக்கு ஒரு ரயில்வே டிராக் போட்டு தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்கி பெரும்பாலானவர் கருப்பர்களாகவும் இஸ்லாமிய கருப்பர்களாகவும் இருக்கின்ற ஒரு ஏரியால திடீரென்று ரயில்வே தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தொடங்கும். ஒரு வேலை நிறுத்தத்தை எப்படி நடத்த வேண்டும்? அதற்கு முதலில் அமைப்பு தேவை. அந்த அமைப்பு ஒரு ஸ்டேஷன்ல தான் இருக்கும். ஒரு ஸ்டேஷனுக்கும் அது பரவணும். ஒரு ஸ்டேஷன்லயும் இருக்கிற 17 வகையான தொழிலாளிகளையும் ஒன்றிணைக்கும். ஜல்லி போடுறவன்ல இருந்து, கம்பி கட்டுறவன்ல இருந்து ஆரம்பிச்சு ரயிலை பராமரிப்பவன்ல இருந்து ஒவ்வொரு முனையாக சென்று உரையாடுகின்ற ஒரு அற்புதமான 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேருடைய அடிப்படை, இந்த 5 பேர்
ஃபக்கியா, டாய்மோகோ, பகாயோகோ. மறக்கவே முடியாது. பகாயோகோவை வந்து துரத்தி அடிப்பாங்க பிரெஞ்சு படையினர். அப்போ வந்து அங்க ஒரு காலனிஸ்ட் இருப்பான், அவன் தான் டிஜின் அவன் பேர். சார் எவன் கூட்டம் போடாலும் சுட்டுக் கொள்வான் சார். இந்த பிணங்களின் மீதுதான் அந்த அற்புதமான சங்கம் கட்டப்படும். தொழிலாளர் அமைப்பை கட்டுவது என்பது எவ்வளவு சிரமமானது என்பதை ஆரம்பத்தில் நமக்கு காட்டுகின்ற அற்புதம் அது. அவங்களுடைய டிமாண்ட் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். ஏற்கனவே நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கோம், 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் ஓய்வு. இதுதான் டிமாண்ட். வேற எந்த டிமாண்டுமே கிடையாது. ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணா அடுத்த நாள் நாங்க வேற ஆட்களை வச்சு வேலைக்கு பண்ணிப்போம், எவனும் நீ வர வேண்டியது இல்லை, அப்படி இப்படின்னு மிரட்டல் அறிக்கைகள் வந்துட்டு ஒரு கட்டத்துல உணவு அருந்த எதுவும் இல்லாமல் குழந்தைகள் செத்து போக தொடங்குவார்கள். அப்படி ஒரு பட்டினியை பிரெஞ்சு காலனி இந்த தொழிலாளர்கள் மீது திணிக்கும். எப்பவுமே ஸ்ட்ரைக் பீரியட்ல எப்படி நீங்க வந்து இவங்களை பத்திரமா வச்சிருக்க போறீங்க, உயிர்ப்போட வச்சிருக்க போறீங்க, உணவோட வச்சிருக்க போறீங்க என்பதை திட்டமிடாமல் ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணவே முடியாது. இது நமக்கெல்லாம் தெரிந்தது தானே. அப்போ அருமையான ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த நாவல் என்னன்னா, ஆண்கள் வேலைக்கு போய் பிரெட் சம்பாதிக்க முடியல. பிரெட்னா நம்ம உணவு. பெண்கள் அனைவரும் கருப்பின பெண்கள் திடீர்னு ஒரு முடிவு பண்றாங்க சார். என்ன பண்றான்? 1300 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த டிராக்ல ரயில் ஓடல, பெண்களின் பேரணி நடக்குது. இந்த பேரணி ஒவ்வொரு ஊர்லயும் அத்தனை பெண்கள் வந்து 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 கூடிக்கொண்டே போகிறார்கள். அருமையான இந்த பேரணியை படிக்க 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 நமக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கும். அவ்வளவு அருமையான ஒரு இடம் இது. இந்த இடத்துல ஒரு குட்ஸ் ட்ரெயினுடைய ஒரு கம்பார்ட்மெண்ட்டை பத்திரமா வச்சிருப்பான் அந்த ஹீரோ. அவன் பேர் தான் பகாயோகோ. அவனும் அவன் தோழர்களும் இருப்பான். போய் அந்த அந்த ஊர்ல அப்படி நடந்து போகும்போது அதை உடைப்பான் சார், தரப்பான் சார். அது முழுவதும் ஒரு புத்தகம் அடுக்கி வைக்கப்படும். பல பிரதிகள் கையால் எழுதப்பட்டிருக்கும், சில பிரதிகள் அச்சிடப்பட்டிருக்கும், பெரும்பாலான பிரதிகளை கையாலே எழுதிப்பாங்க. அந்த புத்தகத்தை கொண்டு வந்து அந்த பெண்களின் கையில் கொடுப்பான். அந்த புத்தகத்தின் தலைப்பு தான் கூலி உழைக்கும் உலகம். அன்பு தோழர்களே, வாசிப்போம், புரட்சி வெல்லட்டும். நன்றி.